உலகத்திலேயே உனக்கு அழிவாகிறதுக்கு எந்த விதமான கருவிகளும் கிடையாது, ஆயுதங்களும் கிடையாது. தேவனாலும் உனக்கு அழிவில்லை, பூதகரங்களினாலே மனிதர்களாலும் உனக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சுவாமி வரத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, நரகாசுரன் என்ன பண்றாங்கன்னா எல்லா உயிர் ஜீவராசிகளையும் துன்புறுத்துறாங்க. இந்த துன்புறுத்தக்கூடிய நிலையிலே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவர்களும் ரிஷிமார்களும் எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறார். சிவபெருமான் என்ன பண்றாங்க, விநாயகர் பெருமானை அழைத்து இந்த நரகாசுரனை வதம் செய்து வா அப்படின்னு சொல்லிடுறார். அதனை தொடர்ந்தவண்ணமாக சிவபெருமானுடைய ஆணையின் வண்ணமாக விநாயகர் பெருமான் போறாரு, நரகாசுரனை அழிக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அங்குசத்தை அனுப்புறாரு. அதை தோத்து போய் மறுபடியும் திருப்பி அப்படி அனுப்புறாரு. மாசத்தை எழுதியாரு, மறுபடியும் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, கோபத்தோடைய எதிரியாக தன்னுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய ஒரு கொம்பை உடைத்து இந்த நரகாசுரனை வதம் செய்ததாக நம்முடைய புராண கதைகள் எல்லாம் சொல்லுகிறது. இதை நம்ம புராண கதை எங்க சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அருணகிரிநாத பெருந்தகை அழகாக சொல்லியிருப்பார், அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மதம் செய்து விட்டால் சொன்ன உடனே விநாயகர் பெருமான் சிவபெருமான் கிட்ட போறார். என்ன போன உடனேயே என்ன தந்தையார் என்ன ஆணையை நிறைவேற்றியாச்சு. தந்தையார் சொல்றார், நம்ம சொல்றோம், ஒரு குழந்தைக்கு போய் ஒரு பால் பேக்கெட் வாங்கிட்டு வாங்க, மீதி 2 ரூபா வரும், அதுக்கு முட்டாய் வாங்கிக்கணும்னு சொல்லி நம்மளே என்ன பண்றோம்னா குழந்தைகளுக்கு நல்ல கொடுக்கறதுக்கு படைக்கணும். அது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சுவாமி கேட்கிறார். எனக்கு எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை முதன்மையாக நான் இருக்கணும், அந்த வரத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி விநாயகர் பெருமான் கேட்கிறார். அதனால எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் விநாயகர் பெருமானை தான் முதல்ல பூஜை பண்ணுவாங்க. இழிவந்த பிரானாக இருக்கக்கூடியவர் என்னன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் பெருமான். அது மட்டுமாக விநாயகர் பெருமானுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டார். வரத்தை கொடுத்த உடனடியாக சுவாமி என்ன பண்றாரு, ஆணவம் கண்ணும் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் ஏற்பதற்காக பெருமான் குதிரை வண்டியில போகும்பொழுது அந்த குதிரை வண்டியினுடைய அச்சாணியை உடைத்து விட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் பெருமான் அதை உடைத்துட்டார். எந்த காரியத்துக்கானாலும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துதான் போக வேண்டும். சிவபெருமானை விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து போனார் என்று ஒண்டிப்புதூர் பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழா.